ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சிக்கன் வச்சு இன்னொரு புது டிஷ். ஆமாங்க, ரோஸ்டட் வெர்மிசெல்லி வச்சு நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது சிக்கன் சேமியா. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது நல்லா இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி, அதையும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிறது சிக்கன் பீசஸ். நான் போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக எடுத்திருக்கேன். நீங்கள் சிக்கன் கீமா கிடைச்சாலும் இதில் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா போன் இருக்கிற பார்ட்ஸை ரிமூவ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு டொமேட்டோ, அதையும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி எடுத்துக்கலாம். உங்கள் டொமேட்டோ சின்னதாக இருந்தால் இன்னும் ஒரு ஹாஃபும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பேனில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ண போகிறோம். முதல்ல ஆனியன், பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கொத்தமல்லி, இது கூட கொஞ்சமாக சால்ட் போட்டு முதல்ல இதை நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஆனியனை சாட்டே பண்ணும்போது அடுப்பு எப்பவுமே ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் அது நல்லா வறுப்படும். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். உங்கள்கிட்ட இல்லைன்னா அதை கூட நீங்கள் சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா லைட்டாக நீங்கள் உங்கள் பிஸ்டலில் தட்டி கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுத்து நம்ம ஒரு 250 கிராம் சிக்கன்ஸ், நான் இதில் நானே தான் கட் பண்ணேன். ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வெஜிடபிள் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இதில் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, அப்புறம் மிளகுத்தூள், அவ்வளோதாங்க. உப்பு சேர்த்து இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ளேமை மீடியமுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா அடுத்து நம்ம இப்போ இந்த சிக்கனை நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். போன்லெஸ்ன்றதுனால இது சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஒரு 10 minutes ஆகும். நீங்கள் லிட் போட்டு இது அப்படியே ஸ்டீம் குக் பண்ணிக்கலாம். இதில் தயிர், புதினா, எலுமிச்சை சாரெல்லாம் சில பேர் சேர்ப்பாங்க. ஆனால் நாம் அதெல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அது அகெயின் ஒரு பிரியாணி ஃப்ளேவர் மாதிரி ஆகிடும். இது வெறும் நம்ம கொத்தமல்லி மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். சார்னஸ்க்கு நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு இன்னும் ஒரு அரை டொமேட்டோ வேணும்னாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை தக்காளி, வெங்காயம், இதிலேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த வாட்டர் கண்டென்ட்டே போதும் நம்மளோட சிக்கன் குக் ஆகிறதுக்கு. நம்ம எக்ஸஸாக தண்ணி ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் தான், ஏன்னா போன்லெஸ் தானே நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு மேலே அது டைம் எடுத்துக்காது. இப்போது நம்ம அளந்து வச்சுருக்கிற சுடு தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆமாங்க, இதோட அளவு எப்படி எடுத்துக்கணுன்னா, நீங்கள் ஒரு பேக்கெட் சேமியா கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1 கப் சேமியாவுக்கு 1 கப் தண்ணி, அவ்வளோதான். இப்போ நான் இந்த பவுலில் அரை கப் சேமியா எடுத்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அரை கப் பவுல் தண்ணியை நான் ஆல்ரெடி சூடு பண்ண வச்சுட்டேன். ஏன் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறோன்னா, நம்ம கோல்ட் வாட்டரை இதில் போட்டு அது நம்ம கொதி வந்ததுக்கப்புறமா சேமியா போடும்போது நம்ம ஆல்ரெடி சிக்கன் மேலே போட்ட அந்த மசாலா எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். அதனால தான் நம்ம இதில் வெந்நீர் ஊற்றி சேமியா போட்டு தம்முக்கு விடுறோம். இப்போது சேமியா போட்டு அதை நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி அதை தம்முக்கு விட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் சேமியா ரெடியாக இருக்கும். நமக்கு கீழே அடிப்பிடிக்காமல் தண்ணியெல்லாம் கரெக்டாக வற்றி நம்ம சேமியா ஃப்ளஃபியாக ரெடியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸை நல்லா ரோஸ்ட் பண்ணி மேலே கார்னிஷ்க்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் எதுவும் போடலை. நம்ம சேமியா தம்மானதும் இந்த மாதிரி நல்லா 4 பக்கமும் கிளறி விட்டு அதை நீங்கள் இன்னொரு பாத்திரத்துக்கு ஹாட் பேக் இல்லைன்னா வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இல்லைன்னா அடிப்பிடிக்காது, ஒரு மாதிரி உருண்டையாக குழஞ்சிரும். அதனால் நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி சிக்கன் சேமியா ரெடி. இதோட நீங்கள் ராய்த்தா வச்சு கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா கெச்சப்போட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் இதே மாதிரி பர்ஃபெக்டாக வந்துச்சான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃப்ளா இருந்தாலும் நீங்கள் கீழே என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கான டிப்ஸ் நான் கொடுக்குறேன். இதை இன்னும் ஹெல்த்தியாக குக் பண்ணுறதுக்கு நீங்கள் மில்லட் சேமியா கூட யூஸ் பண்ணலாம். மில்லட் சேமியா யூஸ் பண்ணும்போது நீங்கள் 1 கப்புக்கு 1 கப்புன்னு எடுக்காமல் வாட்டர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குற மாதிரி இருக்கும். அதை நான் இன்னொரு முறை செஞ்சு காட்டுறேன். தேங்க்யூ.